பிரைஸ் காட். இந்த நேரத்துலையும் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கோம். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் எங்களோட இணைந்து உங்கள் வீடுகளில் நீங்கள் ஆராதிக்க போகிறீங்க. ஆராதனைக்கு வேலைகளுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எங்களோட இணைந்து நேற்று என்றும் ஆராதிச்சும் நல்ல பிதாவே ஏசப்பா, உண்மை நாங்கள் இப்போ ஆராதிக்க வந்திருக்கோம். ஏசப்பா, இந்த நேரத்தில் உங்கள் பிரச்சனை எங்களை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். முழுவதுமாக நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. உங்கள் பிரச்சனத்தை நீங்கள் உணர்ந்து ஏசப்பா ஒரு விடுதலையோடு ஆராதிக்க கிருபை செய்யுங்க. நீ பெரிய சுமலன் ஜெபங்கிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். நான் எல்லாரும் நம்ம ஆராதிக்க முன்னாடி ஒரு வசனத்தை சொல்லி நம்ம ஆராதிக்கலாம். சங்கீதம் 92ஆம் அதிகாரம் நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதில் ஒரு 2 வசனம் இப்படியாக சொல்லுது: கர்த்தாவே, உமது செயல்களால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்தம் சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகளால் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். அவரோட கிரியைகள், அவர் நமக்கு செய்கிற காரியங்களை நம்ம இணைத்து எப்பயாவது நம்ம சத்தமிட்டு இல்லை எப்பயாவது நம்ம நன்றி சொல்லித்திருக்கோமா? ஆனால் சங்கீதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் செய்கிற காரியத்தை, நீங்கள் செய்கிற கிரியைகளை நான் பார்க்கும்போது அது ரொம்ப மகத்துவமாக இருக்குது. உமது யோசனைகள் மிக ஆழமாக இருக்குது. உமது செய்களால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். உங்களோட கருத்தின் காரியத்தை நான் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக, நம்மளோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாரு. அதை நம்ம இப்போ எண்ணி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் இன்றும் மாறதில்லை. இப்போ நம்ம எல்லாமே விடுதலையோட நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாம் இணைந்து விடுதலையோட எல்லாம் ஆராதிக்கலாமா? இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போது பார்த்து கொண்டு மட்டும் இல்லாமல் எங்களோட இணைந்து கைகளை தட்டி உற்சாகத்தோட நம்ம ஆராதிக்கலாம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத ரட்சகர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவானிசி ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவானிசி ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், எல்லாருமாக, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம்
மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. எத்தனை பேர் சொல்ல முடியும், இசப்பா உங்க கிருபை உங்க இரக்கம் இசப்பா ஒருபோதும் என் வாழ்வில் மாறாம இருக்கு இசப்பா, அதுக்கு நன்றி இசப்பா. நம்ம சொல்லலாமா? நம்மளும் அதே போல உணர்வுள்ளவர்களா மாறலாம். ஏன்னா வசனம் சொல்லுது, மிருக குணம் உள்ள மனுஷன் அதை அறியாது இருக்கிறானா, மூடன் அதை உணராது இருக்கிறார்களா. என்ன தெரியுமா? அவர் செய்த நல்ல காரியங்கள், அவர் செய்த நம்ம வாழ்வில் செய்த காரியம் நம்ம உணராமல் இருக்கிறது எதனாலனா, இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கு, we are being senselessன்னு இருக்கு. நம்ம உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். நிறைய டைம் நம்ம ஏன் பயந்து போய் காணப்படுறோன்னு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை உணர மாட்டேன்றோம். எனக்காக ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை செய்திருக்காரு. ஆனால் இந்த சங்கீதம் அழகாக சொல்லுது, கர்த்தாவே உமது செய்களால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர், உமது கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். எவ்வளோ உணர்ந்து இன்னமும் நம்ம உணர்றோமா? அநேக தேவைகள் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மலைகள் உங்களை விட்டு விலகி போனாலும் சரி, பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் சரி, ஒன்றுமே இல்லைனாலும் ஆனால் அவரோட கிருபை அவரோட இரக்கம் நம்ம வாழ்க்கையில் எப்போதும் இருக்குது. ஆனால் நம்ம உணராத இருக்கிறோம். நம்ம உலகத்தை பார்க்கும்போது, உலகத்தில் நேரிடுற சம்பவத்தை கேட்கும்போது நம்ம பயந்து போகிறோம். ஏன்னா நம்ம கடவுள் யார் என்று அறிந்தாலும் அதை உணராமல் இருக்கிறோம். நமக்கு தெரியும் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க, ஆனால் நம்ம அதை உணர்வு அடையாமல் அதில் நம்ம ஓகே இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் காம்ப்ரிஹெண்ட் பண்ணாமல் இருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா, அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்ம தேவன் யார் என்று நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்மளை வைத்து என்ன செய்ய போகிறார், ஏசப்பா நம்மளை வைத்து என்ன செய்ய போகிறார் நம்ம உணர்ந்து கொள்கிறவளா இருக்கணும். தெய்வ திட்டம் நம்ம வாழ்க்கையில் நம்ம உணர்ந்து கொள்கிறவளா இருக்கணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் நம்ம உணர்ந்து கொள்கிறவளா இருக்கணும். அப்படி உணர்ந்து கொள்ளும் போது என்ன ஆகும்னா, நம்ம உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு அவரை ஆராதிப்போம். அவர் செய்த கிரியைகளை நிமித்தமாக, அவர் செய்த காரியங்களை நிமித்தமாக நம்ம மகிழ்ச்சியோடு அவரை ஆராதிப்போம். இந்த நேரம் மீண்டுமாக நம்ம அந்த தேவனை நம்ம ஆராதிக்கலாம். மலைகள் விலகி போனாலும் சரி, என்ன நேரம் சரி, உங்க கிருபை இயேசப்பா பாடுவோமா? மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், உங்க கிருபை ராஜாவே, உங்க இரக்கம் ராஜாவே, அது மாறாது என் வாழ்விலே. சொல்லுவோமா? அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மீண்டும் ஒரு முறையாக, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத ரட்சகர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. மறுபடியும் ஒரு முறையாக, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. ஆமென். என்ன பேர் சொல்ல முடியும்? என் சூழ்நிலையை பார்க்கிறோம், ஆனால் என்ன நடந்தாலும் சரி நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் என் வாழ்வில் எப்போதும் தங்கியிருக்கும், எப்போதும் தங்கியிருக்கும். மனிதர் அல்ல அவர் தேவனா இருக்கிறார். அவர் வாக்கு மாற மனிதர் அல்ல. நம்ம விசுவாசத்தோடு இதை பார்த்துக்கொண்டு நம்ம அநேக பேர் பயத்தோடு இருக்கலாம்.
அது எந்த விதமான பயமாக கூட இருக்கலாம். அது சரீரபூர்வமான பயமாக இருக்கலாம். எனக்கு ஏதாவது நடந்துருமோ, நான் சுகவீனத்தோடு இருக்கேன், ஏதாவது நடந்துருமோ, என் தேவைகள் அதிகமாக இருக்குது, ஏதாவது நடந்துருமோ, இப்படி அநேக பயத்தோடு நீங்கள் காணப்படலாம். ஆனால் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ஏசப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு? இந்த உலகத்தில் நிறைய உபத்திரவங்கள் இருக்கும் தான் தெரியும், நிறைய பாடுகள் இருக்க தான் செய்யும், நிறைய கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஆனாலும் நம்மளை திடன் கொண்டு இருக்க சொல்கிறாரு. ஏன் தெரியுமா? நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று ஏசப்பா சொல்கிறாரு. ஏசப்பா இந்த உலகத்தை ஜெயித்ததன் மூலமாக அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. அதன் மூலமாக நம்மளும் இந்த உலகத்தை ஜெயிக்கவே அவர் நம்மளை படைத்திருக்கிறார். We are called to be more than a conquerors through him. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இந்த உணர்வு நமக்குள்ள இருக்கா? ஆண்டோட வார்த்தை தான் சொல்லுது, இந்த உலகத்தை நான் ஜெயிச்சேன். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, நான் உங்களோட இருக்கேன். உங்களோட இருக்கிறவர் யாருன்னு பார்க்கும்போது இந்த உலகத்தை ஜெயிச்சவர், மரணத்தை ஜெயிச்சவர், நம்மளோட எல்லா பாவங்களையும் நம்மளோட எல்லா சாபங்களையும் சிலுவையிலே சுமந்து நமக்காக மரித்து மீண்டும் நமக்காக உயிரோடு எழுந்த தேவன் அவர் மீண்டும் நமக்காக வரப்போகிறார். ஆனால் நம்ம பயந்து காணப்படுகிறோம். ஏன்னா அவர் செய்த நன்மைகளை நம்ம எண்ணி பார்ப்பதே இல்லை, உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் ஈசப்பா இந்த நேரத்தில் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே காரியம் என்னன்னா, நம்ம உணர்வு உள்ளவர்களாக மாறணும். உணர்வு உள்ளவர்களாக மாறும் போது பயம் எல்லாமே மாறும். நல்லா நினச்சி பாருங்கள், இதுவரை நம்மளை நடத்தின தேவன் இதுக்கு மேலேயும் நம்ம நடத்த ஒரு வல்லவராக இருக்காரு. அதனால் எனக்கு பயம் இல்லை. இது வரைக்கும் நான் நடக்கலை, என் தெய்வம் தான் என்னை நடத்தினார், இதுக்கு மேலே அவர் தான் நடத்துவார். அதனால் எனக்கு பயம் இல்லை. எல்லாம் நம்ம விசுவாசத்தின் அறிக்கையாக எனக்கு பயம் இல்லை இதை நம் நாவின் மூலம் அறிக்கை செய்யும் போது எல்லா வித காரியங்களும் தேவன் பார்த்துக்கொள்வார் என்று நம்ம விசுவாசத்தின் அறிக்கை சொல்லும் போது சூழ்நிலை மாறும். ஏன்னா தேவன் உங்களுக்கு யுத்தம் செய்ய ரெடியாக இருக்காரு. விசுவாசத்தின் அறிக்கையை சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. உங்கள் மேல வைத்துக்க நம்பிக்கை இல்லை, என் தேவன் மேல வைத்த நம்பிக்கை இல்லை. பயமில்லை, எனக்காக யுத்தம் செய்வார். நமக்காக யுத்தம் செய்வார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவன் யுத்தம் செய்யறார், அதனால எனக்கு பயம் இல்லை. எனக்காக கர்த்தர் நம் சார்பில் யுத்தம் செய்ய. மீண்டும் சொல்லுவாமா? பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. மீண்டும் சொல்லுவோமா? நம்பிடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு. பயமில்லை ஏசப்பா, ஏன்னா நீங்க எங்க சார்பில் நீங்க யுத்தம் செய்றீங்க. பயம் இல்லை. எல்லாம் சொல்லுவோமா? பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஒரு சிறு கூட்டமாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நோக்கி என்ன சொல்றாருன்னா, பயப்படாதீங்க,
பயப்படாதீங்க, ஏன்னா இம்மட்டுமா நான் உங்களை நடத்திட்டு வந்திருக்கேன், இம்மட்டுமே உங்களை நடத்திட்டு வந்திருக்கேன். இந்த உலகத்தை ஜெயிச்ச உன்னோட இருக்கேன். உங்களை நான் படைத்த நோக்கமே என்னன்னா நீங்க மோர் தென் கான்கரஸா இருக்கணும். நீங்க எல்லாத்தையும் ஜெயமுள்ளவர்களா இருக்கதான் தேவன் நம்மளை அழைத்திருக்காரு. நம்மளை ஒரு அடிமைத்தனத்துக்காக அழைக்கல, நம்மளை அடிமைத்தனத்துல வைப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கல. நம்மளை அழைத்த நோக்கம் என்னன்னு தெரியுமா? நமக்கு ஒரு வாக்கு பண்ண தேசம் ஆண்டவர் வைத்திருக்காரு, இயேசுவா வைத்திருக்காரு. அந்த வாக்கு பண்ண தேசத்தை நம்மளை சுமந்து நம் முன்னும் பின்னமாக அக்னி ஸ்தம்பம் போல மேகஸ்தம்பம் அழகாக பாதுகாத்த தூதரை அனுப்பி நம்மளை வாக்கு பண்ண தேசத்தை நம்ம செல்லவே நம்மளை அவர் படைத்திருக்காரு. ஆனால் நம்ம பயந்து போய் காணப்பட்டிருக்கோம். ஏன்னா அவர் செய்த நன்மைகளை நம்ம மறந்து போயிருக்கிறோம். உங்க சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலைனாலும் நினைச்சு பாருங்க, இம்மட்டுமாய் தேவன் நடத்தி வந்தார், இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் நடத்துவார். நீங்க பயத்தோட இருக்கலாம், என்ன எனக்கு நடக்குமோ, எனக்கு என்ன நேரமோ, நீங்க பயந்து போயிருக்கலாம். ஆனா இந்த நேரம் இந்த வேலையை நீங்க ஆராதிக்கும் போது நான் உங்களுக்கு நான் விசுவாசத்தோடு நான் உங்ககிட்ட அறிக்கையிடுறேன், நீங்க ஆராதிக்கிற இந்த வேலையில எல்லா விதமான கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே அது எல்லாமே அருந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா நீங்க பயத்தோட காணுங்க. ஏன்னா பயம் சாத்தான் கொண்டு வருகிற ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில இருக்கும். ஏன்னா நீங்க பயப்படும் போது நீங்க தேவ திட்டத்தை பார்க்க மாட்டீங்க, எப்படிப்பட்ட தேவனை நீங்க ஆராதிக்கிறீங்க நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா பயமானது உங்களை தேவனோட திட்டத்தை விட்டு விலக்கி கொண்டு போயிடும். பயமானது தேவனோட வார்த்தையை உங்களை கொண்டு போகாது, அது அழுத்து பிரித்து போடும். ஆனா ஆண்டவர் நேரத்துல என்ன எதிர்பார்க்கிறா தெரியுமா? அவரை நம்பணும், அதை உணர்ந்து கொள்ளுங்க. அவர் உங்க வாழ்க்கையில செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து பாருங்க, சந்தோஷமா இருங்க. இதுவரை நடத்த தேவன் இது மேல நடத்துவார். கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் எல்லாம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் குறியேற்றுவார். எதிரிகள் எல்லாம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் குறியேற்றுவார். ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. மீண்டும் பாடுவோமாக. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லையே, ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. விசுவாசத்தை சொல்ல முடியும். எனக்காக தேவன் யுத்தம் செய்வார், எனக்காக தேவன் யுத்தம் செய்வார். உங்க எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரவேல் மக்களை தேவன் எப்படி நடத்தி கொண்டு வந்தார், எப்படி நடத்தி கொண்டு வந்தார். உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர்களுக்காக அவர் யுத்தம் செய்தார். ஏன்னா அவர் வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணின தேவன் வாக்கு பண்ண தேசத்துக்கு அவங்க கொண்டு போய் சேர்ந்தார். அவங்க அநேக இடத்துல
அவங்க பயந்து போனாங்க. அநேக இடத்துல அவங்களுக்கு தவறுனாங்க, நிறைய பாவங்கள் செய்தாங்க. நிறைய இடத்துல தேவனை பிரியமாக நடந்து கொள்ளலை. ஆனாலும் ஆண்டவர் வாக்கு பண்ணியதை நடத்தினார். ஆனால் நிறைய நேரம் ஆச்சு. நம்ம அறிந்திருக்கிறோம், எல்லாராலும் இந்த வாக்கு பண்ண தேசத்தில் போக முடியல. ஏன்னா அவங்க அதுக்கு குறைவுள்ளவர்களாக மாறினார்கள். நமக்காகவும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலும் ஒரு வாக்கு பண்ணின தேசத்தை வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம பயந்து போகும்போது 2 காரியங்கள் நடக்கும். ஒன்று, நம்ம வாக்கு பண்ண தேசத்துக்கு போகாமல் இருப்போம். இன்னொன்று, ரொம்ப நேரமாகப்படும். ஏன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு அதுதான் நடந்துச்சு. அவங்க பயந்தார்கள். அங்கே வேவு பார்க்க அனுப்பும் போது எல்லாருமே இவ்வளோ பெருசாக இருக்காங்க, இப்படி இருக்காங்க, எல்லாம் அதை கண்டு அவங்க பயந்த உடனே என்ன ஆச்சுன்னா, இந்த வாக்கு பண்ண தேசம் கிடச்சிச்சு தான். ஆனால் அந்த டியூரேஷன் அதிகமாச்சு. அங்கேருந்து எல்லாருக்குமே கிடச்சிச்சானா இல்லை. இந்த நேரத்துலையும் சாத்தானவன் நம்ம வாழ்க்கையில் பயத்தை தான் போடுவான். ஏன் பயத்தை போடுவான்னு நீங்கள் பார்க்கும்போது, ஏன்னா பயமானது எதனால் நீங்கள் பயப்படுறீங்கன்னு பார்க்கும்போது, சூழ்நிலையை பார்க்கும்போது, நீங்கள் சூழ்நிலையை பார்த்து பயப்படும் போது நீங்கள் தேவனை பார்க்க மறந்துடுவீங்க. நீங்கள் தேவனை பார்க்க மறக்கும் போது என்ன ஆகும்னா, சாத்தான் உங்களை அப்படியே அவருக்கு பிரித்து கொண்டு போயிடும். உங்களுக்காக வைத்திருக்க ஆண்டவருக்கு திட்டம் எல்லாமே நிறைவேறாமல் போயிடும். இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பயம் வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு என்ன பயம் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது, இசப்பா நீங்கள் மட்டுமே நீங்கள் நடத்தி வந்திருக்கீங்க, ஆனால் நான் உணர்ந்திருக்கேன், இனிமேலும் நீங்கள் நடத்துவீங்க. அந்த விசுவாசத்தின் அறிக்கையை நீங்கள் சொல்லும்போது தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். எத்தனை பேர் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாருக்கும் ஆகார் பற்றி தெரியும், இஸ்மவேல் பற்றி தெரியும். அந்த வண்ணாந்தரத்தில் அவங்க இருக்கும் போது, அவங்க கிட்ட இருக்க எல்லா தண்ணி எல்லாமே காலியான போது என்னாச்சுன்னா, ஆகார் அவங்க பிள்ளை இறக்கிறத பார்க்க முடியாமல் ஒரு செடியின் கீழே வச்சுட்டு தூரமாக போய் அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. வசனம் அழகா சொல்லுது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டான். ஆண்டவர் அந்த சிறு பிள்ளையின் சத்தத்தை கேட்ட உடனே ஒரு தூதனானவன் ஆகாரத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? பயப்படாதே, பயப்படாதே, பிள்ளைக்கும் இடத்திலே தேவன் நம் சத்தத்தை கேட்டார். எவ்வளோ அழகா இருக்கு. பிள்ளை, அதாவது இஸ்மவேல் இருக்கிற இடத்திலே அவன் அழுற சத்தத்தை தேவன் கேட்டார். இப்போ நீங்க இருக்கிற இடத்துல நீங்க கண்ணீரோட காணப்படலாம், இல்லை உங்க இருதயத்தில் அநேக கேள்விகளோடு இருக்கலாம். நீங்க எங்கேயுமே போக தேவையில்லை. நீங்க தேவனிடத்துல சத்தமிட்டு கூப்பிடும் போது நீங்க இருக்கிற இடத்துல தேவன் வருவார். அதான் நடந்துச்சு. ஆகார் இஸ்மவேலை கூட்டி எங்கேயுமே போல, அவன் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா. ஆனா அதுக்கு முன்னாடி இஸ்மவேலுக்குன்னு ஆண்டவர் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதை ஆபிரகாம் இடத்துலயே சொன்னார். ஆனா ஆகார் என்ன நினைச்சாலும் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா இல்லை, அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த பிள்ளை இருக்கிற இடத்துல ஆண்டவர் சத்தத்தை கேட்டன்னு அழகா வசனத்துல போட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த நேரத்துல ஆராதிக்கும் போது, நீங்க இருக்கிற வீடுகளில நீங்க ஆராதிக்கும் போது நம்மளோட சத்தத்தை கேட்டு அதுக்கு பதில் கூற தேவன் அதே போல ஒரு தேவதூதனை நம்ம வாழ்வில் அனுப்ப வல்லவரா இருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசத்தை நீங்க செல்லும் போது, நீங்க விசுவாசத்தின் அறிக்கை மூலமா நம்பும் போது அதை நீங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வீங்க. ஒரே காரியம்தான். வந்தவுடனே தூதன் ஒரே காரியத்தை சொன்னா, பயப்படாத, நீ இருக்கிற இடத்துல, அந்த குழந்தை இருக்கிற இடத்துல அந்த சத்தத்தை தேவன் கேட்டுக்கொண்டு, அதே போல் நீங்க பயப்படாதீங்க. நீங்க
நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்கள் தேவைகள் அதிகமாக இருக்கலாம், சுகவீனத்தோடு இருக்கலாம், பயப்படாதீங்க. நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் போது அதே போல் ஒரு பதிலை தேவன் தர வல்லவராக இருக்கார். இந்த வேலையிலையும் நீங்கள் ஏசப்பா என்னை மறவாமல் நீங்கள் நினைத்ததுக்காக நன்றி, நம்ம விசுவாசத்தின் அறிக்கையோடு நம்ம இந்த பாடலை பாடும்போது நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் போது அதே போல் ஒரு தூதனை உங்கள் வாழ்க்கையில் அனுப்பி உங்களுக்கு பதிலை தர தேவன் வல்லவராக இருக்காரு. நீங்கள் ஒரே காரியம் தான் செய்யணும். உங்கள் பார்வை சூழ்நிலையை பார்க்காம, மற்றவர்களுக்கு உங்கள் காதுகள் மற்றவர்கள் வார்த்தையை கேட்காம தேவனை நோக்கி பார்க்கும்போது, விசுவாசத்தின் அறிக்கை உங்கள் வாய்கள் சொல்லும் போது, உங்கள் கைகளை உயர்த்தி நீங்கள் அவரை ஆராதிக்கும் போது, நீங்கள் ஒரு உணர்வுல மாறும் போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதே போல காரியங்களை செய்ய வல்லவராக இருக்காரு. நம்ம பாடுவோமா, ஆராதிப்போமா? இசப்பா எனக்கு பயப்பட மாட்டேன் இசப்பா, ஏன்னா நீங்கள் மட்டுமா நடத்தி வந்தீங்க, இனிமேல் நீங்கள் நடத்த வல்லவராக இருக்கீங்க. எங்கள் வாழ்க்கையில் தேவை அனைத்து நீங்கள் மட்டுமா சந்தித்து வந்தீங்க இசப்பா. என் பலவீன நாட்டில் நீங்கள் பலனாக இருந்தீங்க ராஜாவே. என் தேவை எல்லாத்தையும் சந்தித்தீங்க, இப்போ சந்திக்க போறீங்க. நன்றி இசப்பா, நன்றி இசப்பா. எத்தனை பேர் நீங்கள் பயத்தோட காணப்படலாம், ஒரு கலக்கத்தோட காணப்படலாம், ஒரு அலைகள் போல் நீங்கள் முன்னாடி இருக்கிற மாதிரி நீங்கள் தோணலாம். ஆனால் அவர் வார்த்தையை அனுப்பும் போது அவர் வார்த்தையை அனுப்பும்போது எல்லாமே அமர்ந்து போகும், ஒரு சமாதானம் உண்டாகும். எல்லாம் பாடுவோம். நீ மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்ல முடியும். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் தண்ணீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்ணீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க நினைச்சு பாருங்க, ஆகார் நேரத்தில் நீங்க இருக்கலாம்.
அவர்கிட்ட இருந்த எல்லாமே தீர்ந்துருச்சு. There is no hope. அவன் பயந்து போய் என் பிள்ளை இறக்க போறான், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாம அவன் தூரமா போகும் போது ஆண்டவர் அந்த பிள்ளையின் அழுகுறின் சத்தத்தை கேட்டு இருக்கிற இடத்துல பதிலை தந்தார். அவர் தூதரை அனுப்பி முதலாவது என்ன சொன்னாங்க தெரியுமா? பயப்படாத. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் ஆக ரொம்ப பயந்து போய் காணப்படுறான். இந்த பயமானது போகும்போது தான் விசுவாசம் வளரும். வசனம் இப்படியாக சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஆனால் நம்ம உலகத்தின் காரியத்தை பயப்படும் போது என்ன ஆகும் தெரியுங்களா? விசுவாசம் குறையப்படும், ஞானம் குறையப்படும், நம்ம சுயத்தில் நிற்போம். நம்ம சுயத்தினால ஒன்றுமே செய்ய முடியாது, நம்ம சுயத்தினால ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நம்ம தேவனை நம்பும் போது கர்த்தருக்கு பயப்படுறது என்ன அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம், எப்படிப்பட்ட தேவனோடு இருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்ட நன்மைகளை என் வாழ்க்கையில் இது வரைக்கும் செய்து கொண்டு வர்றாரு, இதுக்கப்புறம் எப்படி செய்ய போகிறாரு, சொன்ன வார்த்தைகள், அவர் நம்ம வாழ்க்கையில் வைத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் நம்ம நம்பும் போது ஒரு தெய்வீக பயம் உண்டாகும். அந்த பயத்தின் மூலமாக என்ன ஒரு நமக்கு ஞானம் வரும். அந்த ஞானம் எதுக்குன்னு பார்க்கும்போது, நமக்காக வாக்கு பண்ணின தேசத்துல நம்ம போய் அதை நம்ம சுதந்திரத்து கொள்ள அதுக்கு உதவி செய்யும். ஆனா இந்த நேரத்துல நம்ம பயந்து போய் காணப்படலாம். ஆகாரை போல நீங்க பயந்து போய் காணப்படலாம். எனக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் முடிஞ்சிச்சு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களோட அழுக்குறின் சத்தத்தை தேவன் நீங்க இருக்கிற இடத்துல அவர் இப்போ பதில் தர போறாரு. நீங்க எங்க உங்க வாழ்களை நீங்க உயர்த்தி, உங்க கைகளை உயர்த்தி, உங்க சத்தத்தை உயர்த்தி அவர் நோக்கி நீங்க கூப்பிடும் போது, நீங்க அவருக்கு நீங்க சொல்லும் போது, அதே போல தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்காரு. மனிதர்கிட்ட நீங்க சொல்லி கொண்டு இருக்கலாம், எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு, நான் இவ்வளவு சுகவீனத்தோட இருக்கு, நீங்க மனிதர்கிட்ட சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த வேலையில, இந்த நேரத்துல நீங்க ஒரு நிமிஷம் கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் போது, உங்க கைகள் அவர் நோக்கி உயர்த்தும் போது, ஒரு வார்த்தை அவர் நோக்கி நீங்க சொல்லும் போது, அதே போல உங்க பயங்களை போக்கி, வசனம் அதுக்கு அடுத்து அழகா இருக்கு. அவர் என்னாச்சுன்னா அவங்க கண்களை திறந்தாராம். அது மூலம் அவங்க என்ன பார்த்தாங்களா, அங்க தண்ணீர் இருக்கிறதை கண்டு அவங்க கிட்ட இருக்க எல்லா விதமான பாட்டிலா இருந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே ஃபில் பண்ணிட்டாங்க. உங்க தேவைகள் அநேகமா இருக்கலாம். நீங்க உலகத்தின் பார்வையில் நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் போது தேவ திட்டம் நமக்கு தெரியாது. ஆனா நீங்க தேவனிடத்துல வரும்போது, அவர் வரும்போது ஃபர்ஸ்ட் காரியம் உங்க பயத்தை போக்கி அடுத்த காரியம் என்ன தெரியுமா பண்ணுவாரு? உங்களுக்காக வைத்திருக்க ஆசீர்வாதத்தை, உங்களுக்காக வைத்திருக்க திட்டத்தை, உங்களுக்காக வைத்திருக்க நோக்கத்தை அவங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். அவங்க கண்கள் திறந்த போது என்னாச்சுன்னா, வசனம் அழகா போட்டிருக்கு, அப்போது அவள் ஒரு அவர் கண்களை திறந்தது. அப்போது அவள் ஒரு தண்ணீர் துருவை கண்டு போய் துருதியில் தண்ணீரை நிரப்பி பிள்ளைகளுக்கு கொடுத்தாராம். அங்க அது வரைக்கும் அங்கதான் இருந்துச்சு. ஆனால் பார்க்க முடியாம பயத்தினால இருந்ததுனால அவர் பார்க்காம இருந்தா. ஆனா ஆண்டவர் அவர் கண்களை திறந்த போது அங்கே ஒரு தண்ணீரோட ஒரு ஓடை மாதிரி இருந்திருக்கவன் பார்த்து அவகிட்ட இருக்க எல்லா விதமான பாட்டில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பிள்ளை இடத்துல கொடுத்தாலும் அது வரைக்கும் அங்கே தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க பார்க்கல. அதே போல் நீங்கள் சுகம் தேவையாக இருக்கலாம், இல்லை இதை அநேக இந்த உலகத்தரமான தேவைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், அநேக தேவைகள் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அவர் நோக்கி பார்க்கும்போது, அவர் நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது, அவர் உங்கள் கண்களை திறக்கும் போது உங்கள் பயம் விலகி போகும். கர்த்தரோட திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும். ஸோ பயப்படாதீங்க. நான் மீண்டும் ஒரு முறையாக இதை பாட போகிறோம். நீங்கள் விசுவாசத்தோட நன்றி சொல்லி பாட போகிறோம். நன்றி ஏசப்பா, நன்றி சொல்லி இம்மட்டுமே நினச்சி பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இம்மட்டுமே தேவன் நடத்தி வந்திருக்காரு. இனிமேல் அவர் நடத்த வல்லவராக இருக்கு. எல்லாம் பாடுவோமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா,
பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. எல்லாம் நன்றி ஏசப்பா, நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. என் வாழ்க்கையில் செய்ய எல்லா காரியங்களும் நன்றி ஏசப்பா. நான் உணர்வு இல்லாம தான் இருந்திருக்கேன். அப்படி இருந்திருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் என் தேவனத்தில் கேட்கும் போது இந்த உணர்வு உள்ளவனா மாற்றுங்க, இந்த உணர்வு உள்ளவனா மாற்றுங்க, இந்த உணர்வு உள்ளவனா மாற்றுங்க ஏசப்பா. நீங்க என்ன செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துறேன். எப்படி நீங்க ஆகாரின் கண்ணை திறந்து அங்க தண்ணீர் ஓடுறதை நீங்க காமிச்சு அது மூலமாக அந்த பிள்ளைக்கு நீங்க தண்ணீர் கொடுத்தீர்களோ, அதே போல ராஜாவே இந்த நேரத்துல எங்க பயங்கள் எல்லாவற்றையும் நீங்க போக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக. நீங்க எங்களை பயத்தின் ஆவி எங்க வாழ்க்கையில் எங்க கொடுக்கல, நீங்க எங்க வாழ்க்கையில பயத்தின் ஆவியை கொடுக்கல ராஜாவே. நீங்க எங்களை பிள்ளை என்று அழைத்திருக்கீங்க. உங்க பிள்ளைகள் எப்போதும் பயந்து போக மாட்டோம் ராஜாவே. நீங்க எங்களை பேர் சொல்லி தாயின் கருவில் முதலாக எங்களை நீங்க வேண்டும் என்று அழைத்த தேவனாயிருப்பதற்காக நன்றி. அதனால ராஜாவே நாங்க பயப்பட மாட்டோம். எல்லா பயத்தையும் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன். உங்க வார்த்தையில நான் வளரணும் ராஜாவே. உங்க வார்த்தையில நாங்க வளர கிருபை செய்யுங்க. நம்ம எப்ப நம்ம வாழ்க்கையில பயம் வரணும், நம்ம தேவனோட வார்த்தையை மறக்கும் போது தான். நம்ம தேவனோட வார்த்தையை மறக்கும் போது நம்ம வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா பயம் அதிகமாகும். வசனம் மறுபடியாக இதுதான் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தரோட வார்த்தையை நீங்க கேட்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும். அது கேட்கும் போது என்ன ஆகும் தெரியுங்களா? உங்க விசுவாசம் வளரும். விசுவாசம் வளரும் போது பயம் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். ஏன்னா விசுவாசம் உங்க மேல இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிறவர் மேல. அவர் என்ன செய்திருக்காரு உங்களுக்கு தெரியும், என்ன செய்திருக்காருன்னு தெரியும். அவர் இருக்கிற இடத்திலேயே பதில் தருகிற தேவனா இருக்கிறாரு. நீங்க எந்த இடத்துலயும் போக தேவையில்ல. நீங்க ஒரு நாமத்தை நோக்கி கூப்பிடும் போது உங்களுக்கு பதில் தருகிற தேவனா இருப்பாரு. அப்படிப்பட்ட தேவங்களோடு இருக்கும் போது பயம் எதுக்கு? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் உங்க இருதயத்துல ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுதோ அது எல்லாமே இப்போ தேவனிடத்துல அறிக்கை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். நீங்க தேவனிடத்துல அறிக்கை செய்யும் போது தேவன் இப்போது உங்களுக்கு பதில் தர வல்லவரா இருக்காரு. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. எதுக்கு எங்க மேல இவ்வளோ அன்பு வைத்திருக்கீங்க? எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எதுக்கு எங்க மேல இவ்வளோ அன்பு வைத்திருக்கீங்க? நாங்க என்ன செஞ்சிருக்கோம் ஏசப்பா உங்களுக்காக? நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஏசப்பாக? நம்ம எதுவுமே செய்யல. ஆனா நமக்காக அவர் சாபமானார், நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவர் நமக்காக மீண்டும் வர சொல்லியிருக்காரு. நீங்கள் தனியாக இருக்கீங்க, அதுக்காக நான் தேட்டரில் வரல அனுப்புகிறேன், ஹோலி ஸ்பிரிட் தரேன், அவர் ஆவியானவரை தந்துட்டு போயிருக்காரு. நம் தேவை எல்லாத்தையும் சந்தித்து கொண்டு இருக்காரு. அவர் சாயலே நம்மளை படைத்திருக்காரு. எவ்வளோ அன்பு வைத்திருக்காரு யோசிச்சு பாருங்களேன். ஆனால் நம்ம பயந்து காணப்படுறோம், பயந்து காணப்படுறோம். ஏன்னா நம்ம உலகத்தின் சத்தத்தை செவி கொடுத்து இருக்கிறோம். எல்லாருக்கும் தானியல் பற்றி தெரியும், எல்லாருக்கும் தானியல் பற்றி தெரியும். அந்த ராஜா நான் சொப்னத்தை சொல்ல மாட்டேன், நீங்கள் எனக்கு என்னன்னா என் ட்ரீமில் பார்த்தோம் நீங்கள் சொல்லி அதுக்கேற்ற விளக்கத்தை தாங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கே இந்த ஆஸ்ட்ராலஜர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது, கடவுள் தான் சொல்ல முடியும். ஆனால் கடவுள் நம்ம மத்தியில் இல்லைன்னு ரொம்ப கோபம் அடைஞ்சு எல்லா ஞானிகளையும் எல்லாரையும் அவர் கொல்லபடி அனுப்புவாராம். சரி, தானியலை கொல்ல அவங்க வரும்போது நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷனோட வார்த்தையினால என்ன ஆச்சுன்னா எல்லாரோட உயிருக்கும் ஒரு ஆபத்து உண்டாச்சு. ஆனால் தானியல் செய்த காரியத்தின் மூலமாக எல்லாருமே தப்பு வைத்தார்கள். ஏன்னா தானியல் ஞானத்தில் சிறந்தவனாக இருந்தான். அவன் வாழ்க்கையில் பயம் இல்லை, ஏன்னா அவன் தேவனை நம்பினான்.
ஆனால் இன்னொருத்தர் வந்து இதெல்லாம் செய்ய முடியாது, எப்படி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி என்னால் முடியாது, என்ன முடியாது, அதனால ராஜா இடத்துல இந்த மாதிரிலாம் யாரும் செய்ய முடியாதுன்னு சொல்லும் போது ராஜா ரொம்ப கோவமடைந்து இருக்க எல்லா ஞானிகளும் நம்ம கொண்டுடலான்னு ஒரு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணும்போது அதை நோக்கி இப்போ தானியலும் இடத்துல வரும்போது தானியல் வந்து சொல்லுவார், நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு சரி நான் ராஜா இடத்துல போய் அவர் பேசும்போது எனக்கு டைம் கொடுங்க. அப்புறம் வந்து அவர் நண்பரிடத்துல கடலத்தில் இறக்கத்துக்காக மேர்சிக்காக ஜெபிங்க. அவர் தூங்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார் என்ன ராஜா என்ன சொப்னத்தை கண்டார். அது போய் ராஜா இடத்துல சொல்லும் போது ராஜா என்ன தெரியுமா பண்ணுவாருங்களா, அங்கே இருக்க அநேகருக்கு அவர் ஒரு அதிபதியாக நியமிப்பார். நம்ம செய்கிற ஒரு காரியம்தான். தானியலும் பயந்து போயிருக்கலாம், ஆனால் அவர் பயப்படலை. நல்லா நினச்சி பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ராஜா இடத்துல போய் அவர் பேசினது மூலமாக ராஜா இரிட்டேட் ஆகி எல்லாரும் நான் கொன்றுவேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கிற போது மறுபடியும் தானியல் போய் டைம் வாங்கி தேவனிடத்தில் போய் ஒரு பிரச்சனத்தில் வெயிட் பண்ணி உங்களுக்கு எல்லாமே ஒரு நண்பர்களாக ஜெபிச்சிருக்கலாம். அப்புறம் ஒரு தூங்கும் போது ஒரு சொப்னத்தின் மூலமாக பேசும்போது அதை போய் மறுபடியும் ராஜா இடத்துல சொல்லும் போது அங்கே இருக்க அநேகருக்கு ஒரு அதிபதியாக மாறினார். ஒரு சிறிய காரியம்தான். என்னன்னா ஒரு இடத்துல பயம் இல்லை, சூழ்நிலை 2 பேர் அங்கேருந்து 2 பேர் இருக்காங்க, அவங்க 2 பேர் போய் கொண்டிருக்க சூழ்நிலை ஒன்று தான். ஆனால் ஒருத்தர் பயந்து என்னால் முடியாதுன்ற தீர்மானம், அவர் வந்து முடியாது இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால ஒரு வார்த்தையின்படியே நடந்தது. ஆனால் தானியேல் இல்லை, நான் தேவனிடத்தில் கேட்பேன், தேவன் எனக்கு உதவி செய்வார். ஏன்னா அவர் நோக்கத்தை அறிந்த மனிதனாக இருந்தார், தேவனுக்கு பயந்த மனிதனாக இருந்தார். வசனம் சொல்லுது தானியேல் வந்து Daniel and his friends were 10 times better than all the people out there. அவர் கூட இருந்த எல்லாரும் காட்டிலும் ஒரு 10 மடங்கு ரொம்ப உயர்ந்தவராக காணப்பட்டாராம். அது மட்டும் இல்லாமல் ஞானத்தில் நிறைந்தவராக இருந்தாராம். முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஞானம் எப்படி வரும்னு பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுதல் மூலமாக. கர்த்தருக்கு பயப்படுறது என்னன்னா ஒரு வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறது தான். அவர் வார்த்தையை கேட்கும் போது நம்ம விசுவாசம் வரும். விசுவாசம் இருந்ததுனால தானியத்தில் பயம் இல்லை. அவர் சிங்க கபில போட்ட போதும் சரி எங்கேயுமே அவர் பயப்படலை. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் இருக்கிற இடத்துல தேவன் அவரை விடுவிக்க வல்லவராக இருக்காரு. இப்பொழுது நீங்கள் பார்த்துக்கணும், நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். பயப்படாதீங்க, எதை கொண்டும் பயப்படாதீங்க. நீங்கள் சிங்க கபியில் இருக்கலாம், இல்லை ஒரு வனாந்தரத்தில் இருக்கலாம், இல்லை உங்களை கொலை செய்ய யாராவது துரத்திட்டு கொண்டு இருக்கலாம், உங்கள் தேவைகள் அதிகமாக இருக்கலாம். என்ன நடந்தாலும் சரி பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படும் போது காரியத்தை உங்கள் கைகளில் எடுக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறேன்னா, பேட்டில் இஸ் நாட் யுவர்ஸ், ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நீங்கள் தேவனை நம்பும் போது என்ன தெரியுமா ஆகும்? உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீ ஒரு நன்றி செலுத்த ஆரம்பிப்பீங்க. ஏன்னா வசனம் அதுதான் சொல்லுது, நம்ம லைஃபோட பர்பஸே எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், எல்லா காரியத்தையும் கொடுத்து நம்ம ஸ்தோத்திரிக்கணும், நன்றி செலுத்தணும். இது எப்போ வரும்னா நம்ம ஒரு விசுவாசம் நம்பும் போது தான். என் தேவன் எனக்காக யுத்தம் செய்வார், என் தேவன் என் தேவை எல்லாத்தையும் சந்திப்பார், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் போது தான் நம்ம எப்போதும் சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் உங்களுக்கு தர விருப்பப்படுறாரு. நம்ம எல்லாமே உங்களோட பயத்தை எல்லாத்தையும் நம்ம அறிக்கை செய்துட்டோம். விசுவாசத்தோட எப்படி ஆகார் கண்ணீரோடு இருந்த போது அந்த குழந்தையின் சத்தத்தை கேட்டு அந்த இடத்துல தேவன் வந்து பதில் தந்தாரோ, அதே போல இப்போ நீங்கள் அநேகர் கண்ணீரோடு இருக்கலாம். நம்ம ஆனால் இப்போ கண்ணீரோட அழ போகிறதில்ல, நம்ம கண்ணீரோட நன்றி சொல்ல போகிறோம். ஏன்னா இம்மட்டுமா நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்காரு. எல்லாருமாக சேர்ந்து நன்றி சொல்லலாமா? நீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா,
ஏசையா கலக்கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் வாழ்க்கையில நிறைய நன்மைகள் செய்திருக்கீங்க ஏசப்பா, என் வாழ்க்கையில இங்க நிறைய நன்மைகள் செய்திருக்கீங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்த வந்திருக்கேன். என் வாழ்க்கையில நிறைய நன்மைகள் செய்திருக்கீங்க, நிறைய நன்மைகள் செய்திருக்கீங்க. நான் அதுக்கு தகுதியற்ற பாத்திரமா இருந்தாலும் எவ்ரி நன்மையால நிரப்பினீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி ஏசப்பா, அதுக்காக நன்றி சொல்லாமா. ஏசப்பா நன்றி ஏசப்பா. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கெல்லாம் நன்மை செய்தீரேன். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கெல்லாம் நன்மை செய்தீரேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. நம்ம ரொம்ப தாழ்வுல கூட இருக்கலாம், ரொம்ப தாழ்வுல கூட இருக்கலாம். தயவா வந்து உதவினார். அவர் அன்பு நீங்க நினைச்சு பாக்குறீங்களா? நீங்க வேண்டும் என்று உங்களை படைத்தார், இம்மட்டுமா உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்காரு. நீங்க அவரை நேசிக்கிறதுக்கு முன்பாகவே அவங்களை நேசிச்சார். நமக்காக மீண்டும் வரப்போற எப்படிப்பட்ட அன்பு, எப்படிப்பட்ட அன்பு, எப்படிப்பட்ட அன்பு. அவன் ஆராதிக்கலாமா? என்னை நினைத்தீரே, தயவா என்னை உயர்த்தினீரே, உந்த நன்மை என்ன சொல்லுவேன். தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் வரைந்து வைத்து உந்த நன்மை எண்ணி பாடுவேன். தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவா என்னை உயர்த்தினீரே, உந்த நன்மை என்ன சொல்லுவேன். தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் வரைந்து வைத்து உந்த நன்மை எண்ணி பாடுவேன். உந்த நன்மை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்க பல கோடி வாழ்க்கை நன்மை செய்திருக்கீங்க, பல கோடி நன்மை செய்திருக்கீங்க. நன்றி 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 ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நல்லா யோசிச்சு பாருங்களேன், தானியலோட வாழ்க்கையிலும் சரி, ஆகாரோட வாழ்க்கையிலும் சரி, அவங்க மரணத்துக்கு ஏதுவாக நேரிட்டு சென்றாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில வைத்திருக்க தேவ திட்டம் அந்த வாழ்க்கையில அது நேரிட விடல. ஆகாரோட வாழ்க்கையில தேவதூதன் வந்து ஒரு விடுதலை தந்தார். தானியோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக அவருக்கு அந்த அதிசயங்களை அது எல்லா அந்த காரியங்களையும் வெளிப்படுத்தும் பொழுது அவ வாழ்க்கையிலும் அவர் தப்பு வைத்தார். அதே போல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கார். திட்டம் எவ்வளவு பெருசா இருக்கோ யுத்தமும் அவ்வளவு பெருசா இருக்கும். உங்க வாழ்க்கையில சிறிய திட்டமா இருந்தா உங்க போராட்டம் கம்மியா இருக்கும். ஆனா தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில பெருசா இருக்கும் போது அதுக்காக அந்த திட்டமும் அதோட யுத்தமும் அவ்வளோ பெருசா இருக்கும். நீங்க ஒரே காரியம் என்னன்னா அவரை நம்பணும். அவரை நம்பும் போது
அவர் நம்பும் போது என்ன நடக்கும்னா, அவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். அந்த ப்ராசஸில் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். நல்லா நினச்சி பாருங்களேன், ஆகார் நீங்கள் இருக்கும் போது அந்த வனாந்தரத்தில் திடீர்னுலாம் அங்கே ஒரு நீர் ஊற்று மாதிரி ஒரு இதுவும் வரல. அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து கொண்டிருந்தார், இது நடக்கும். அந்த பிள்ளையாண்ட வந்து அழுவான். நான் என் தூதனை அனுப்பி அவங்க பார்வையை திறக்கும் போது அங்கே தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணீர் மூலமாக அந்த சிறு பிள்ளையின் தாகத்தை தீர்த்தார். அதே மாதிரி ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை தேவன் முன்னாடியே செய்து முடித்தாருங்க. இதுக்கப்புறம் செய்ய போகிறதில்ல. உங்கள் வாழ்க்கையில் தேவையான எல்லா காரியங்களும் தேவன் ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிட்டார். நீ ஒரே காரியம் தான் செய்யணும், அவரை நம்பணும், பயப்படக்கூடாது. பயமானது தேவனை விட்டு ரொம்ப தூரமாக கொண்டு போய் சேர்த்துரும். நீங்கள் பயப்படும் போது தேவனுடைய அன்பை உணர மாட்டீங்க, ஒரு கிருபையை உணர மாட்டீங்க. அவர் எப்படிப்பட்ட தேவன் அறியாமல் போயிடுவீங்க. நீங்கள் உலகத்தை நோக்கி மட்டுமே பார்த்து கொண்டு போவீங்க. மற்றவர்கள் ஐயோ இப்படியாச்சு, ஐயோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என் தேவையில் இப்படி இருக்கேன் நீங்கள் நினச்சி போகலாம். ஆனால் நீங்கள் அவரை நம்பும் போது, அவர் விசுவாசிக்கும் போது, நீங்கள் எப்போலாம் பயம் வருதோ கண்டிப்பாக பயம் வரும். கண்டிப்பாக டெம்ப்டேஷன் உண்டு இந்த உலகத்தில், கண்டிப்பாக இருக்குது. பட் டோன்ட் entertain the temptation, don't entertain the fear. நம்ம எப்போ விழுந்து போகிறோன்னா அதை நம்ம என்டர்டெயின் பண்ணும் போது, ஆமாம்ல இது இப்படி நடந்துடும், ஆமாம் அதை நான் செய்ய போகிறேன், என்னால் முடியல. அவிசுவாசமான வார்த்தை வெளிப்படும் போது உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தில் இருக்க அந்த காரியம் நிறைவேறாமல் போயிடுங்க. தானியேல் தேவனை விசுவாசித்தான். விசுவாசத்தினால தான் அந்த நண்பரிடத்தில் போய் வாங்க நம்ம எல்லாமே தேவனிடத்தில் கேட்போம். விசுவாசத்தோட போய் படுத்தான். தேவன் வெளிப்படுத்தினார். நீங்க விசுவாசத்தோட செய்யும் போது வசனம் அதுதான் சொல்லுது, கடுகளவு விசுவாசம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா மலையை பார்த்து பேர்ந்து போனா பேர்ந்து போகுமா? விசுவாசத்தோட சொல்லுங்க, தேவன் எனக்காக யுத்தம் செய்வார். தேவன் என் வாழ்க்கையில வைத்திருக்க திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். எனக்காக வாக்கு பண்ணின தேசத்தில் தேவன் என்னை கொண்டு போய் சேர்ப்பார் என்ற விசுவாசத்தின் அறிக்கையோட நீங்க சொல்லும் போது பயம் விலகி போகும். பயம் விலகி போகும்போது உங்க கண்கள் திறக்கப்படும். உங்க கண்கள் படும் போது உங்களுக்காக வைத்துக்க தேவ திட்டம் நீங்க பார்ப்பீங்க. வசனம் சொல்லுது, her eyes is a lamp of the body. சரீரத்தின் விளக்கா இருக்கான். நம்ம நிறைய பேர் இந்த விளக்கை நம்ம எரிய விடாம அணைச்சு வச்சிருக்கோம், ஏன்னா உலகத்தை பார்க்கும்போது. ஆனால் நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும்போது உங்கள் கண்ணானது உங்களுக்கு மட்டும் வெளிச்சமாக இல்லை, உங்களை நம்பியிருக்க அநேகருக்கும் நீங்கள் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறுவீங்க. தானியேல் கடைசியில் உயர்த்தும் போது அவர் ஒரு காரியத்தை பண்ணுவார். அவர் நண்பர்களையும் சேர்த்து இவங்களெல்லாம் இந்த இதுக்கெல்லாம் இன்சார்ஜ் ஆக்குங்கன்னு சொல்லிடுவாராம். கடைசியான ஒரு காரியம், நம்ம வாழ்க்கையில் ஏன் பயம் வருதுன்னா நம்ம யாரோட இருக்கிறோம். முன்னாடி இந்த ஆஸ்ட்ராலஜிஸ்ட், அங்கே இந்த எல்லா விதமான விக்கிரகத்தை செய்கிறவர்கள், எல்லா ஜோசியக்காரங்க அங்கே இருக்க அநேகர் அவங்க சுற்றி ஒரு டீமாக இருந்தாலும் பட் அவங்க எல்லாமே பயந்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே இந்த உலகத்தார்கள், அவங்க ஜெபிக்கிறவர்கள், அவங்க ஆண்டவர் அறியாத இருந்தார்கள். ஆனால் தான் ராஜா இடத்துல சொல்லும் போது இதெல்லாம் எப்படி பண்ண முடியும், இதெல்லாம் முடியாது. ஆனால் தானியேல் யாரோடு இருந்தான்னு பார்க்கும்போது you are a godly friend. You are godly friends with him, with whom you used to pray, you used to worship God. அதே போல் நீங்கள் ஏன் நம்ம பயந்து போய் காணப்படுறோன்னா நிறைய நேரத்தில் நம்மளை சுற்றி யார் இருக்கும், யார் வைத்திருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஸ்பிரிச்சுவல் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலாக இல்லாத போது எல்லா காரியத்தை குறித்து நம்ம பயந்து போய் தான் காணப்படுவோம், எல்லா காரியத்தை குறித்தும். ஆனால்
ஒரு ஜெபிக்கிற நண்பன் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது, இல்லை ஒரு ஜெபிக்கிற ஒரு பாட்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது, என்ன இருந்தாலும் நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவர் பார்த்துப்பாரு. அப்படி சொல்லும்போது என்ன தெரியுமா நடக்குங்க? எப்படி தானியேலை உயர்த்தினாலும் அதே போல் நம்ம வாழ்க்கையில் தேவன் உயர்த்துவார். ஸோ எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யார் கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, யார் கூட ஷேர் பண்ணுறீங்க. ஸோ காட் இந்த மாதத்துக்கு உங்ககிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் நோக்கி பார்க்கும்போது, உங்கள் பார்வை என் மேல் இருக்கும்போது, நீங்கள் இருக்கிற இடத்துல பதில் தருவன் தேவன் சொல்லியிருக்காரு. அவர் வார்த்தையை கீழ்ப்படியும் போது, வார்த்தையை கேட்கும் விசுவாசம் வளரும், அது மூலம் பயம் போகும். அதுக்கு அடுத்தது உங்களை சுற்றி யார் இருக்காங்க. எப்போதும் have fellowship with godly people. மீண்டுமாக நம்ம கடைசி ஒரு முறையாக நம்ம இத்தனை மாதமாக தேவன் நம்ம நடத்தி வந்தார். இந்த புது மாதத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறாரு. இன்னொரு நம்ம நடத்த போகிறாரு. நம்ம நன்றி சொல்ல போகிறோம். நன்றி இது வரைக்கும் நீங்கள் கண்ணீரால் நீங்கள் தேவைகள் குறித்து நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது நம்ம கண்ணீரால் உங்கள் இடத்துல நன்றி சொல்ல வந்திருக்கேன் ஏசப்பா என்று நம்ம நன்றி மட்டும் தான் சொல்ல போகிறோம். நீங்கள் நன்றி சொல்கிற வேலையில் உங்கள் பயத்தை போக்கி உங்களை கட்ட தேவன் வல்லவராக இருக்கார். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவா என்னை உயர்த்தினீரே. உந்த நன்மை என்ன சொல்லுவேன்? தாயின் கருவில் தெரிந்து கொண்டு உள்ளங்கையில் வரைந்து வைத்து உந்த நன்மை எண்ணி பாடுவேன். தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவா என்னை உயர்த்தினீரே. உந்த நன்மை என்ன சொல்லுவேன்? தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் வரைந்து வைத்து உந்த நன்மை எண்ணி பாடுவேன். உந்த நன்மை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. ஆமென். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. எல்லாரும் உணர்ந்து சொல்லுவோமா? கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. மீண்டும் ஒரு முறையாக கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. ஆமென் ஆமென் ஆமென். ராஜாவே, இன்னைக்கு இந்த மாசத்துக்காக நம்ம தேவனை ஆராதிக்கணும். நமக்கு தேவன் அநேக காரியங்களை கற்று தந்தார். பயத்தோடு நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் நம்மளை முதலாவது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாம் உணர்வு உள்ளவர்களாக மாறணும்.
எப்போ உணர்வுள்ளவர்களாக மாறுவோன்னா அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த காரியத்தை எல்லாமே உணர்ந்து நம்ம மகிழ்ச்சியோடு இருக்கும்போது தான் உணர்வுள்ளவர்களாக மாறும். பயத்தோடு இருக்கும் போது நம்ம உணர்வுள்ளவர்களாக இருக்க மாட்டோம். ஈசப்பா அநேக இடத்துல வேதத்தில் எப்படி சொல்லியிருக்காரு, காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன். யார் அவரோட வார்த்தை கேட்பாங்கன்னா அவரோட ஆடுகள். நம்மளோட ஆடுகளாக இருக்கும்போது எப்படி இருப்போம்னா உணர்வுள்ளவர்களாக இருப்போம். அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் செய்த எல்லா நன்மைகள் எல்லா காரியத்தையும் எண்ணி அவர் நாமத்தை உயர்த்தி அவரை துதித்து மகிழ்ச்சியோடு எல்லா நேரத்திலையும் சந்தோஷமாய் அவரை துதித்து நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு நம்ம இருப்போம். அப்போ என்ன ஆகுனா பயம் நம்ம வாழ்க்கை இல்லாமல் போகும். இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறாரு. நீங்கள் பயத்தோடு இருக்கீங்கன்னா தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் எல்லா பயத்தையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. நம்ம ஜெபிச்சு இந்த ஆராதனையை முடிக்க போகிறோம். உங்கள் எல்லா பயத்தையும் உங்கள் எல்லா தேவைகளையும் இந்த நேரத்தில் நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்கள் யாருமே இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். ஆகார போல நீங்கள் இருக்கிற இடத்துல தேவன் பதில் தர ரெடியாக இருக்காரு. ஏன்னா தேவன் உங்களை வைத்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கார். ஈசப்பா உங்களுக்கு ஒரு பெரிய திட்டம். அது மட்டும் இல்லாமல் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். Jesus loves you. He is the God who never forsakes us. He never leaves us. அதே போல தேவன் ஈசப்பா உங்களோட இடத்துல இருக்காரு. அவங்கள ரொம்ப விரும்புகிறாரு. நீங்கள் இப்போ ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் கண்களை அவர் திறக்குவார். உங்கள் கண்களை திறக்கும்போது நீங்கள் ஆவிக்குரிய கண்கள் மூலமாக நீங்கள் விசுவாசத்தோட தேவனுக்காக வைத்துக்கிற வாக்கு பண்ண தேசத்தை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும். நீங்கள் உலகத்தான் அல்ல, நீங்கள் தேவனுக்காக வேறு பிடித்து எடுத்த ஒரு சந்ததி, ஒரு மகளாக இருக்கீங்க. அதனால் நீங்கள் யாரோட இருக்கீங்க? எல்லாரோட ஃப்ரெண்ட். இட்ஸ் குட் டு ஹேவ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் எவ்ரி ஒன். எல்லாரும் இடத்துல நீங்கள் அன்பு கூறணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் யார் இடத்துல ஃபெல்லோஷிப் வைத்திருக்கீங்க? தானி இடத்துல அப்படி ஒரு காரியம் வரும்போது யார் குட் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் வித் தெம் ஹூ சப்போர்ட்டட் ஹிம். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வாழ்க்கையில் இல்லைன்னும் போது ஜெபிங்க. எனக்கு அதே போல் ஒரு நண்பர்கள் எங்கள் வாழ்க்கையில் தாங்க ராஜாவே. நான் சோர்ந்து படத்துல என் நண்பர்கிட்ட சொல்லும் போது என்னை நிறைய நேரம் உலகத்தை நோக்கி தான் கொண்டு போய் செய்கிறாங்க. ஆனால் எனக்கு நண்பர்கள் தாங்க. அவங்க நான் சோர்ந்து போகும்போது, நான் பயந்து போகும்போது உங்களோட இடத்துல எனக்கு கொண்டு வர சீக்கிரம் ஒரு நண்பர்களை தாங்க. ஜெபிக்கும் போது தேவன் தர வல்லவராக இருக்காரு. நம்ம ஜெபிக்க போகிறோம். நேற்று மாறாஜ் நல்ல பிதாவே இயேசுப்பா, இந்த வேலையை அனுமதி செய்ததுக்காக நன்றி இயேசுப்பா. இந்த நேரத்துலையும் இயேசுப்பா இந்த ஆராதனை முழுவதுமாக இயேசுப்பா நீங்கள் பொறுப்பெடுத்து வந்ததுக்காக நன்றி இயேசுப்பா. பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. எங்கள் வாழ்க்கையில் பயங்கள் இருக்கலாம், கலக்கத்தோடு நாங்கள் இருக்கலாம் இயேசுப்பா. ஆனால் முற்றிலுமாக உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம். இதேவரை எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ராஜாவே. ஆனால் நீர் இயேசுப்பா இந்த உலகத்தை ஜெயித்தீர் இயேசுப்பா. நீங்கள் உன் வார்த்தை அனுப்பி எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை பலப்படுத்துங்க இயேசுப்பா. எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா வித பயமும் இயேசுவின் நாமத்தால் அகற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. ஒரு புது பலன், ஒரு புது தைரியம், ஒரு புது விசுவாசம், ஒரு புது கிருபை பார்த்து கொண்டு எல்லாரோட வாழ்க்கையில உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். You are the God who doesn't show partiality, my Father. நீ எப்படி இஸ்மவேல் ஆகனோட பிள்ளையின் சத்தத்தை கேட்டு இருந்த இடத்துல வந்தீரோ,
இப்போ நாங்கள் ஏசப்பா எங்கள் சத்தத்தை உயர்த்தி ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேலையில் ஆராதிக்கிற இந்த வேலையில முழுவதுமாக ஏசப்பா நீர் அதே போல் ஏசப்பா நீங்கள் வந்ததுக்காக நன்றி. இப்போ இங்கே பார்த்துக்கணும் அநேகரோட வாழ்க்கைங்க பதில் நீ ஏசப்பா நீங்கள் தண்டு கொண்டு இருப்பதற்காக நன்றி 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 ராஜாவே. ஒரு அக்கினியை ஊற்றுமடியாய் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்க எல்லா வாழ்க்கையிலும் ஒரு அக்கினியை ஊற்றுமடியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. முடிந்த எல்லா காரியத்தை மீண்டும் ஏசப்பா நீ துவக்குவிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. யூ ரீஸ்டார்ட் திங்ஸ் மை ஃபாதர். அவங்க பயந்து போய் காணப்படலாம் தேவரே நீர் ஏசப்பா பலப்படுத்தி இல்லை நீங்கள் மீண்டும் அவங்கள ஓட தேவையான ஏசப்பா அந்த மோட்டிவேஷனை ஏசப்பா நீங்கள் தருமடியாய் ஜெபிக்கிறேன். பயத்தை எல்லாத்தையும் இயேசு நாமத்தில் நான் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன். நீங்கள் அதே போல தூதரை அனுப்பி ஏசப்பா அவங்களை தேற்றும்படியாய் ஏசப்பா அவங்க கண்களை திறந்து நீர் ஏசப்பா ஆசீர்வாதங்களை அங்கே காணும்படி அவங்களுக்காகவே நீர் அவருக்காக வைத்துக்க திட்டத்தை அறிந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். கடைசியாக ஏசப்பா நல்ல ஏசப்பா நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அவங்க குடும்பமாக பார்த்து கொண்டு இருந்தா ஏசப்பா அந்த குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அந்த குடும்பம் ஏசப்பா ஒருவர் தாங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தேவைகள் அநேகமாக இருந்தாலும் ஏசப்பா உங்கள் ஜெபத்தினால ஒருத்தர் தாங்கும் போது நீர் ஏசப்பா இன்டர்வென்ட் பண்ணி நீர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறீங்க ஏசப்பா. நன்றி 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 ராஜாவே. நீர் ஏசப்பா பார்த்து ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. சுகவீனத்தோடு அவங்க பயத்தோடு காணப்படலாம் அவங்க விசுவாசத்தோட அறிக்கை செய்யும் போது எப்படி தானியேல் விசுவாசத்தோட எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அப்போ தேவனிடத்தில் கேட்கும் போது அவன் ஜெபிச்சதை அவன் பெற்றுக்கொண்டான். அதே போல ஏசப்பா இப்போ அவங்க விசுவாசத்தோடு அவங்க ஜெபிக்கும் போது அவங்க மரணத்துக்கு எதுவாக என்ன இருந்தாலும் இயேசு நாமத்தில் சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உங்கள் நாமத்தில் வல்லமை உண்டு ஏசப்பா. உங்கள் வார்த்தையில் வல்லமை உண்டு ஏசப்பா. அப்படிப்பட்ட ஒரு தேவன் நாங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அதே தேவன் நீங்கள் எங்கள் மத்தியில் நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீங்கள் ஏசப்பா அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறேன். அதே போல் தேவைகள் அதிகமாக இருந்தாலும் தேவரீர் அதனால் பயத்தோடு இருந்தாலும் நீங்கள் தேவையை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் ஏசப்பா தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி. எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. ஒன்று ஏசப்பா அவங்க என்னென்ன காரியத்தோடு இருக்காங்களோ நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ள வேண்டியதை முற்றிலுமாக உங்களை ஒப்படைக்கிறேன். இப்போ இயேசு மூலம் ஜெபம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். Glory be to God.